Hi friends, welcome to SapaduNallaIrukku channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ரெசிபின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சர்ப்ரைசிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 10 பூண்டு பற்களையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அரை கப் நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலையை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 10 கேஷ்யூ நட்டை அது கூட ஆட் பண்ணி இந்த மசாலா நம்ம போட்டிருக்க எல்லா ஐட்டம்ஸையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட். இந்த பேஸ்ட் அரைச்சி தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காய்ந்த மிளகாயை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறத ஒரு மிக்சரில் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதையும் அரைச்சி ஒரு தனியாக பவுலில் வச்சுக்கோங்க. வாங்க இப்போது ரெசிபி செஞ்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணி ஜீரகமோட நிறம் மாறி நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். வெங்காயத்தோட நிறம் மாறி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்து கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2 தக்காளியையும் இது கூட ஆட் பண்ணி தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, நிலக்கடலை, கேஷ்யூ நட் அந்த விழுதை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதோட டேஸ்ட்டும் அரோமாவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வதக்கும் போதே வாசனை மூக்கில் வரும். சாப்பிடும் போது அதை விட செம்மையாக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த மசாலா போட்டு நல்லா வதங்கினோன்னே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமையும் அது கூட போட்டுக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இப்போது கேப்சிகம் நல்லா வதங்கினோன்னே அரை டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல காய்ந்த மிளகாய் விழுது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 அல்லது 3 காய்ந்த மிளகாயை விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணலை. கொஞ்சமாக ஆயில் விட்டு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. இட்லியை எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்மளோட இட்லியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆமாங்க, இட்லி வச்சு தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். நார்மலாக இட்லி வேக வச்சு சட்னியோ சாம்பாரோ செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே போர் அடிக்கும். எல்லாருமே இன்றைக்கி இட்லி தானான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு இட்லி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஸ்டைலில் இருக்கும். இப்போது இட்லி நல்லா வெந்துடுச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்த இட்லியை நம்ம ஏற்கனவே மசாலா பண்ணி வச்சுருக்கோம்ல, கேப்சிகம், வெங்காயம், தக்காளி, கிரவுண்ட்நட் பேஸ்ட்லாம் போட்டு ஒரு மசாலா பண்ணி வச்சுருக்கோம். அந்த மசாலாவோட நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண இட்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டா அதை விட டெம்டிங்காக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச்சாக 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் விட்டு ஒரு பெரட்டி பவுலில் எடுத்து வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையையும் தூவி அலங்கரித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சு கொடுத்து பாருங்கள். கொடுத்த உடனேயே கப்பு காலியாகிடும். ஃபோக் ஸ்பூன் வச்சு கொடுத்து பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க, லைக்கையும் போட்டுருங்க. பாய் பாய்.